வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு நேத்து பேசியிருந்த மாதிரி அந்த யூகேட்ட எப்படி அவ்வளவு தங்கம் வந்துச்சு. ஆ, ஓகே. இங்கிலாந்து தான் உலகத்தையே பிடிச்சிருந்தாங்க. ம். எல்லா போன இடங்கள் முழுக்க தங்கத்தை எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ம். அப்படி இருந்தும் எப்படி அவங்ககிட்ட ஜாஸ்தி வந்துச்சு அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகே, இதுக்கு வந்து அதுக்கான பாத்தி விடை தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம டைம்ல டிராவல் பண்ணி ரொம்ப பின்னாடி போகணும். எங்க அப்படின்னா ரொம்ப ஹியூமன் பின்னாடி. கைண்டு பகலை தாண்டி இரவுல எப்படி ஒளி வச்சிருந்தாங்க, க்ரூட் ஆயிலுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் இருந்துச்சுன்ற சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முன்னாடி போனோம் அப்படின்னா வெஜிடபிள் ஆயிலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செடி கொடிகள்லேருந்து விதைகள்லேருந்து எடுக்கிற எண்ணெய், அனிமல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய், திமிங்கலத்துலேருந்து கொஞ்சம் சில பகுதிகளை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி வர எண்ணெயை வச்சு தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் பீரியடில் பார்த்த அப்படின்னா அமெரிக்கா, இங்கிலாந்து ரெண்டு நாடுகள். இங்கிலாந்து வந்து நல்ல அப்போ அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆர்மியோட நல்ல ஒரு கட்டமைப்போட அட்மினிஸ்ட்ரேஷனோட, அதாவது பிரிட்டன்ட்ட அன்ரிட்டன் என்னாச்சு ரூல் புக் இருந்துச்சு. அவங்க வந்து இது எழுதி வைக்கல, பட் வாய் மூலியமாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ராணி சொல்றதுதான் சட்டம், அந்த மாதிரி அரச அதாவது குடும்பத்துக்காக. ராணிங்கிறவங்க கடைசியா வந்தவங்க ராணி. அதுக்கு முன்னாலதான் ராஜாக்கள் தான் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? ஓகே, அதாவது இங்கிலாந்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தலைமுறையா ஃபீமேல் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல், அது ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து கொஞ்சம் ஃபீமேல் இருந்திருப்பாங்க. நம்ம அங்க இருந்தா வரோம். இப்போ இந்தியாவை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணப்பயே அங்க வந்து குயின் விக்டோரியா தான். ஓகே. இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணப்பனா 18. அந்த காலகட்டத்துல ஃபீமேல் தான் அங்க வந்து ரூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே. அவங்களுக்கு அப்புறம் சார்லஸ்ன்னு சொல்லி அவங்க பையன்லாம் இப்போ ரூல் பண்ணிட்டு இப்போ இருக்காப்புல சார்லஸ்ன்னு. அப்போ குயின் விக்டோரியா, இந்த எலிசபெத், குயின் விக்டோரியா இவங்கெல்லாம் அந்த அந்த டைம்ல இருந்தவங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 1 டைம்ல வந்து பார்த்த அப்படின்னா இங்கிலாந்துலாம் நல்லா தான் இருந்து போயிட்டு. வேர்ல்டு வார் 1க்கும் முன்னாடி தானே இவங்க இது பண்ணி வச்சது, எல்லா இடங்களையும் பிடிச்சது. அது வந்து ரெகுலரா நடந்துகிட்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணி நடந்துகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. யூ அமெரிக்கா வந்து எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகல. அவங்க வந்து ஐசோலேஷன்ல இருந்தாங்க. எதுக்குள்ளயும் நாங்க தலையிட மாட்டோன்ற மாதிரி தனியா அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க இல்ல ஐசோலேஷன்னா அவங்களும் இவங்க கிட்ட இருந்து தானே இது வாங்கினதா கேள்விப்பட்டேன். இல்ல, அமெரிக்கா வந்து ஃப்ரீடம். பிரிட்டன் இருந்தாலாம் ஃப்ரீடம் வாங்கல. இல்ல, யாரோ அடிமையா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரீடம் பா, ஆனாங்க அப்படின்னு. அமெரிக்கால நேட்டிவ் அமெரிக்கன் சொல்லி ரெட் இண்டியன்ஸ் சொல்லி ஒரு குரூப் இருந்திருப்பாங்கப்பா. அவங்கள ஓகே. அடிச்சு துரத்திட்டு தான் அமெரிக்கன்ஸ் அங்க வந்து குடியேறுறாங்க. ஓகே. சோ அவங்க யாரையும் புடிச்சு வைக்க, இவங்க தான் அவங்கள புடிச்சு இப்ப வச்சிருந்தாங்க. அமெரிக்கன்ஸுங்கிறவங்க சும்மா அவங்க அவங்க இந்த நாடுதான் அப்படின்னு கிடையாது. வேற எங்கெங்கயோ இருந்து ஒண்ணா அந்த சேர்ந்தவங்க. குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா சேர்ந்து அவங்க உள்ள புகுறாங்க. உள்ள புகுறப்போ அங்க ஒரு நேட்டிவ் காட்டுவாசிங்க இருக்காங்க, ரெட் இண்டியன்ஸ்னு. அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி கொன்னு அவங்களோட பணத்துக்கு மேல அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவாகுது. அவங்க உருவாகி தன்னைத்தானே வளப்படுத்திக்கணும் அப்படின்றதுல தொழில் புரட்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க குரோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க, யாரு கூட இன்டர்ஃபியர் ஆகாம. அப்போதான் உலகப்போர் அப்போதான் உலகப்போர் ஃபர்ஸ்ட் நடக்குது. இரண்டாம் உலகப்போர் அப்போ வந்து பார்த்த அப்படின்னா ஜப்பான் வந்து அமெரிக்கா மேல குண்டு போட்டு அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் மேல குண்டு போட்டுருவாங்க. அப்போதான் அமெரிக்கா முழு மூச்சா உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, போர்ல ஜாயின் பண்ணி. இப்படிதான் அது கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு காலத்துல எண்ணெய் வந்து இப்படிதான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால எண்ணெய் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. க்ரூட் ஆயில் பூமிகள்ல இருக்கு, நம்ம இதை எடுத்து எண்ணெயா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதே சமயத்துல உலகத்துல பல்வேறு இடத்துல க்ரூட் ஆயில் இருக்கிறத கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அமெரிக்காவோட எக்கனாமிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா இன்னும் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் எங்கெங்க இருக்குன்றதை ஃபைன் பண்ணி அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுப்போம்
அப்போ உலகமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அன்னைக்கு நிலவரப்படி க்ரூட் ஆயில் வச்சு தான் எல்லா மூமெண்ட்டுமே, எல்லா மிஷினரிஸுக்குமே க்ரூட் ஆயில் தேவை. அதை ப்ராசஸ் பண்ணி தான் பல பை ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா மிஷினரியுமே. அப்போ க்ரூட் ஆயில் ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அப்போ நாளைக்கு எல்லா உலகத்தில் மற்ற நாடுகள்கிட்டலாம் க்ரூட் ஆயில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறது தான் சட்டம். எல்லா நாடுகளும் நம்ம சொல்கிறது தான் கேட்கணும். நம்ம ஒரு மோனோபோலியாக மாறிடலாம் அப்படின்றது அவங்களோட தியரி. அதன் பிரகாரம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து இதை பற்றிலாம் யோசிச்சுட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க 1970s வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் புரட்சியெல்லாம் பண்ணி முடிக்க போகிறாங்க. அந்த டைமில் அவ்வளோ ப்ராப்பராக அவங்க வளர்ந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்ல சவுத் ஈஸா சவுத் வெஸ்ட் ஏஷியா வெஸ்ட் ஏஷியா சாரி சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் வெஸ்ட் ஏஷியா அதாவது இந்த அரபு நாடுகள் சவுதி அரேபியா, ஓமன், கத்தாரு, யுனைடெட் அரப் ஆஃப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இந்த நாடுகளே வளமான நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அங்கே வந்து மன்னராட்சி போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் க்ரூட் ஆயில் மற்ற எல்லாருக்கும் சப்ளை ஆகுது இப்போதைக்கு. ஸ்டார்ட் இனிஷியலாக அங்கே தான் அதுக்கு போய்கிட்டு இருக்கு. ஜப்பான் வந்து அதை கையில் எடுக்கணும். எந்த காலகட்டம் வேர்ல்டு வார் 1 இருந்தே, வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி இருந்தே அங்கேருந்து ஆயில் வந்து க்ரூட் ஆயில் எல்லாத்துக்கும் சப்ளை ஆக ஆரம்பிக்குது. அப்போ எல்லா நாடுகளும் சவுதி அரேபியா தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளே உலகத்தை ஆட்டி படைக்கலான்ற எண்ணத்துக்கு வராங்க. அப்போ ஜப்பான் இதை டேக் ஓவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகுது, பேக்லேஷ் ஆகுது, அமெரிக்கா கூட பிரச்சனையாகுது. அப்போ போய் அமெரிக்கா இவங்களுக்கு எல்லாத்தையும் முந்திக்கிட்டு போயிட்டு எங்ககிட்ட இருக்க எல்லா விதமான டெக்னாலஜியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் உங்களோட க்ரூட் ஆயிலை என்னோட அமெரிக்காவோட டாலர் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. சரி, இதில் வேற என்ன விஷயம் அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, இன்னிலிருந்து அந்த அக்ரிமெண்ட் டேட்லேருந்து அப்கமிங் ஃபியூச்சர் எல்லா வருஷமும் டெக்னாலஜியை அமெரிக்கா கிட்டேருந்து மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ரெண்டாவது, இந்த க்ரூட் ஆயிலில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் 70% நீங்கள் அமெரிக்கா மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். நாங்கள் இங்கே மக்கள் அரசாட்சி கொஞ்சம் எதிர்த்துட்டே இருப்பாங்க, அப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மக்கள் அப்போஸிங்கை தாண்டி உங்களோட கவர்மெண்ட் ஸ்டேபிளாக அரசாட்சியில் இருக்கிறதுக்கு தேவைப்படுற ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஓகே, அப்பனா இன்ன வரைக்குமே வந்து அங்க அரசாட்சி தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஓகே. ஸ்டில் நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மன்னராட்சி, தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து கிங்ஸ் ரூல். ஓகே, வரல, அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்கு. கிங்ஸ் ரூல் தான் இன்னும் சவுதி அரேபியா கிங்ஸ் ரூல் தான். சவுதின்றது குடும்ப பெயர், அரேபியான்றது நாட்டோட பேர். அந்த குடும்பத்து பேர் சவுதி, அந்த அரேபியா நாடு அவங்களுதுன்றதுனால சவுதி அரேபியான்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ யூகே வந்து ஒரு பெரிய பவராக இருந்துச்சுல்ல, எங்கே யூகே இதில் என்ட்ரி ஆகுதுன்னு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். பட் இதை கவனிக்க நினைக்கிறேன். யூகே வந்து ஒரு காலகட்டத்தில் வீக்காக ஸ்டார்ட் ஆகுறாங்க. எல்லா நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியே வர இப்போ வந்து என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் முதல்ல ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளா? 2 பேரும் வேற வேற நாடு சொல்லணும். யுனைடெட் கிங்டம் சொல்றது ஒரு தீவு. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது ஒரு பெரிய கான்டினென்ட். ஓகே. ஸோ இது ஒரு சின்ன லேண்ட் ஸ்பேஸ். இந்த ஸ்ரீலங்கா மாதிரி அது வந்து நம்மளோட வெஸ்ட் ஏஷியாவோட ஒரு கார்னர்ல இருக்கு. யூகே, இங்கிலாந்துன்றது அங்கே கார்னர்ல இருக்கு. இங்கிலாந்து கிட்ட நேவி ஃபோர்ஸ் அதிகம். இல்ல, இப்ப யூகேங்கறவங்க தான் இங்கிலாண்டா? ஆமா, இங்கிலாந்துன்றது யூகேன்றது ஒண்ணுதான். அத ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லையா? இப்ப நீ கேட்டதான் நான் சொல்ல முடியும். உனக்கு இருக்க கேள்விக்கு நீ தான் கேள்வி கேட்கணும். உனக்கு இந்த கேள்வி இருக்கும், நானே கற்பனை பண்ணி சொல்ல முடியும்? ஸோ யூகேன்றது இங்கிலாந்து, அங்கதான் குயின் விக்டோரியா, எலிசபெத்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். இந்த பக்கம் அமெரிக்கா, இங்கே வந்து இந்த ரூஸ்வெல்ட்டு, அப்புறம்
வேற பழைய ஆட்சியாளர்கள் யாரு? பிராங்க்லின், இவங்கெல்லாம் அமெரிக்காவோட லீடர்ஸ். ம். ஸோ இந்த ஃப்ராங்க் ஓகே, இந்த யூகே வந்து ஒரு டைம்ல வந்து வீக் ஆயிட்டே வராங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருது. வேர்ல்டு வார் நம்ம Actually ஒரு நிமிஷம் நிறுத்தேன். ம். இப்ப எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த எண்ணெய் கதைய சொன்ன அப்படின்னு தெரியல. இப்ப எதை நோக்கி நீ போய்கிட்டு இருக்கன்னு தெரியல. வா, க்ரூட் ஆயிலுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? இந்த மாதிரி ஆயில் டைப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். க்ரூட் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்குறப்ப அமெரிக்காவோட க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது, வேற எங்கெங்க உலகத்துல க்ரூட் ஆயில் இருக்குன்னு பார்க்குறாங்க. மற்ற நாடு எல்லா இடத்துலையும் இருக்கு, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சவுதி அரேபியா தான் ப்ராப்பராக அதை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். அப்போ சவுதி அரேபியாவோட க்ரூட் ஆயில் சோர்ஸை வந்து நான் யார் கையகப்படுத்துகிறாங்களோ அவங்க உலகத்தையே ரூல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒரு கணக்காக இருந்துகிட்டு இருக்கு. அந்தந்த நாடுகள் அந்த காலகட்டத்தில் அவங்களோட பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நாட்டில் என்ன தங்கம் இருக்கோ அதுக்கு நிகராக பணத்தை அச்சடிச்சு செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ம். அப்பதான் அமெரிக்கா வந்து உள்ள சவுதி அரேபியாக்குள்ள போய் டீல் போட்டு இந்த ப்ராசஸ் யார் உங்ககிட்ட க்ரூட் ஆயில் வாங்க வந்தாலும் டாலர் வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அமெரிக்காவே அங்கே ஒரு கம்பெனியை நிறுவி அவங்களே க்ரூட் ஆயிலை சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு நடுவுல ஜப்பான்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த வேர்ல்டு வார் 2ல ஜப்பான் போய் அமெரிக்காவோட போர் போல குண்டு போட்டுரும். அது ரிசல்ட்டை தான் ஹிரோஷிமா நாகசாகி போய் அமெரிக்கா போட்டு வருவாங்க. அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ ஜப்பானோட குறிக்கோளும் சவுதி அரேபியாவை கேப்சர் பண்ணும் அப்படின்றது தான். அத சொல்லணும் ஃபர்ஸ்ட். நான் சொல்லிட்டேன், நான் அதை சொன்னேன். ஜப்பானும் ட்ரை பண்ணாங்க, அப்போதான் அமெரிக்கா கூட கிளாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ நம்ம ஃப்ரீடம் வாங்கின காலகட்டத்தில் சவுதி அரேபியா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா அங்கே ஒரு கம்பெனியை நிறுவி அவங்களே ஆயிலை எடுத்து சப்ளை பண்ணி ப்ராஃபிட்டில் சவுதி அரேபியா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியா அவங்களுக்கான சொந்தமான ஆயில் பிளான்ட்லாம் போட்டு அவங்க ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் உலக நாடு இப்போ அமெரிக்கா கம்பெனி தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆயில் எடுத்து சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது சவுதி அரேபியாவிலேருந்து மேஜர் லெவலில் கமர்ஷியலாக. அப்போ என்கிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் வேணும், அதை வச்சு அது கொடுத்தினா தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுது. யார்கிட்டையும் அமெரிக்கன் டாலர் இல்லை. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் உங்ககிட்ட தங்கத்தை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த தங்கத்துக்கு நிகரான டாலரை நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அது காமனாக இருக்கட்டும்னு சொல்லி தங்கம் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டாலர் அந்த அளவுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. தங்கம் 1 கிலோ இருக்குன்னா அந்த 1 கிலோவுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பணம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி அதுக்கு மட்டும் அச்சடிப்பாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இஃப் கண்டிஷன் அப்ளைன்ற மாதிரி அந்த தங்கத்துக்கான விலை அதிகரிக்க அதுக்கேற்ற மாதிரி பணத்தை அச்சடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா கிட்ட நிறையா நாடுகள் தங்கத்தை கொடுத்து டாலர் வாங்க ஆரம்பித்தாங்க. டாலரை வாங்கி அந்த டாலர் ஏன் வந்து அமெரிக்காட்ட இருந்து டாலரை வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா இவங்க சவுதி அவங்க கிட்ட வந்து நம்ம டாலரை கொடுத்துதான் அவங்ககிட்ட இருந்து இதை வாங்கி ஆகணும் அப்படிங்கறதுனால என்ன வேணும் அப்படின்னா டாலர் வேணும், தவிர வேற எந்த காரணங்களும் கிடையாது. இது வந்து பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு விஷயம், சும்மா இல்ல. எல்லா நாடுகளும் அவங்க நாட்டு கரன்சியை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. அப்படின்றப்ப யூகேவும் இந்த டைம்ல வீக் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீடம் வாங்கின அந்த டைம்ல யூகே ரொம்ப வீக். அவங்க பவுண்டு தான் என்னன்னா, அதாவது ஒரு இன்னொரு நாடை சார்ந்து இருக்கிற அளவுக்கு அவ்வளவு வீக்கா இருந்ததா அந்த சவுதி அரேபியா? ஆமா, அங்க எதுவுமே கிடையாது, பாலைவனம், லிட்டரலி பாலைவனம். ஆனா வந்து இந்த மினரல் ரிசோர்ஸ் மட்டும் அங்க இருந்துச்சு. ஆமா, அது வந்து நேச்சுரலா அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து அங்க இருக்கு, ஃபைன் பண்ணி நேச்சர் இருந்துச்சு, அதை வந்து அவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, எங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி அப்பயே அவங்க கிட்ட வந்து ஜெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அமெரிக்கா. இப்ப என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்ல வந்த மிஷினரிஸ் எல்லாத்துக்கும் வந்து இது தேவைப்படுது. ஆமா, ரன் ஆகிறதுக்கு அந்த மிஷினரியுமே வந்து இவங்க யுஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காட்ட இருந்தா எல்லாரும் வாங்க வேண்டியது இருக்கு.
அதாவது அவங்க கிட்ட ஒரு அவங்க சின்ன கண்டுபிடிச்ச விஷயத்த அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு மோஸ்ட்லி, இல்லையா? ம். ஓகே. பட் ஆனா அப்போதைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு அந்த அது வந்து கண்டிப்பா தேவைப்பட்டது. அன்னைக்கு க்ரூட் ஆயில் வச்சு தான் எல்லாமே. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட், இந்த ஒரு சின்ன கொஞ்சம் டைம்ல நான் சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மற்ற சின்ன சின்ன நாடுகள், அரபு நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவை அப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ம். பிளான் பண்ணி அமெரிக்காவுக்கு சப்ளையே, அமெரிக்காவுக்கும் ஆயில் தேவைப்பட்டுச்சு. அமெரிக்காவும் இங்க இருந்தும் அவங்களுக்கு தேவைப்படுற ஆயில் எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. இந்த அமெரிக்கா சவுதி அரேபியா கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டீல் போறதுக்கு முன்னாடி. ம். ஸோ அமெரிக்காவும் ஒரு பையர் தான். ம். அமெரிக்கா crude oil இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அவங்களது எடுக்க அவங்க அவங்க நாட்டுல இருந்து எடுத்து பயன்படுத்துறதை விட வெளியே வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ம். அதை வச்சு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் பண்றாங்க. எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து சூப்பர் பவர் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மற்ற நாடுகள்லாம் நோட் பண்ணப்போ இந்த ஆயில் சப்ளை எல்லாரும் சேர்ந்து கட் பண்றாங்க அமெரிக்காவுக்கு. அந்த ஆயில் சப்ளை கட் பண்ணப்போ எப்படி அமெரிக்கா இருந்துச்சுன்னா, அங்க இருந்த எந்த விஷயமும் ரன் ஆகலையாம். அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சான் எல்லாமே. ம். ஈவன் இந்த கார்ஸ் பெட்ரோல் தீர்ந்து போனா அந்த கார் அங்கேயே நிற்கும். ஏன்னா பங்க்ல இருந்து பெட்ரோல் எடுத்து போட்டு போறது கூட பங்க்ல பெட்ரோல் இல்லை. ஓகே. அமெரிக்காவை ஸ்தம்பிச்சிருச்சான். ஸோ இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா அமெரிக்காவோட சூப்பர் பசி போயிரும், நம்ம நினைச்ச மாதிரி இடத்துக்கு போக முடியாதுன்றத ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியா அப்போ ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. ம். அவங்க டெக்னாலஜி கிடையாது, லிட்டரலி பாலைவனம். ம். நினைச்சு போற அந்த காலத்து பாலைவனம் எப்படி, ஊரே எப்படி இருக்கும், பாலைவனம் எப்படி நினைச்சு பார்த்துக்கோ. ஆனா அப்ப அமெரிக்கால பெரிய பெரிய கட்டடங்கள், ட்வின் டவர்லாம் அந்த காலத்துக்கு முன்னே ஐ மீன் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி, ட்வின் டவருக்கு முன்னாடி எப்படி கட்டடங்கள் இருந்திருக்குன்னு பார்த்துக்க. இன்னைக்கு நம்ம எப்படி கட்டடங்கள் கட்டியிருக்கோமோ அந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கட்டடங்கள் இருந்துச்சு. இந்தியாவில் இன்னைக்கு எப்படி எப்படிலாம் கட்டடங்கள் ஆவரேஜாக கட்டடங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி 1950s 40ஸ்லேயே அமெரிக்காவில் கட்டடங்கள் இருந்துச்சு. அவங்க அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரி அப்பயே வந்து இந்த படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் நாட்டை நாங்கள் மாற்றுறோம், உங்களுக்கு டெக்னாலஜிஸ் கொடுக்குறோம், உங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்றுறோம், இந்த மாதிரியான டீலெல்லாம் பேசி தான் சவுதி அரேபியாட்ட இவங்க டீல் போடுறாங்க. அப்போ அமெரிக்காவை பிளாக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. மற்ற நாடுகள் பண்ண எல்லா பிளானும் வந்து சவுதி அரேபியா போட்ட டீலில் முறியடைஞ்சிருச்சு. அங்கே இருந்தால் க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னா டாலர் வேணும், டாலர் வேணும் அப்படின்னா கோல்டை கொடுத்து டாலர் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஃபார்முலா கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கோல்டெல்லாம் வாங்கிட்டு வாங்கி 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 வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இப்படியே போனால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவோட எக்கானமி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. புது புது கண்டுபிடிப்புகள் வருது, கண்டுபிடிக்கிறாங்க, மக்களுக்கு பிடிக்குது, மக்கள் காசு கொடுத்து வாங்குறாங்க. பணம் ரொம்ப மக்கள்கிட்ட கம்மியா இருக்கு. இந்த கம்மியான கேஷ் வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்றதுக்கு டைம் ஆகுதுன்றதுனால யோசிச்சுட்டு பார்த்தா அப்படின்னா 1971 ஒரு டீலிங்கிங் ஆஃப் டாலர். அதாவது இதுக்கு மேல போனா இப்படியே போக முடியாது அப்படின்றதுனால அந்த நாட்டோட ஒரு லீடர் ரிச்சர்ட், ஓகே, 1970 ஏன் போக முடியாது அப்படி? அப்போ வந்து அங்க நிக்சான், அங்க அப்போ ஒரு ஒரு சின்ன ஃபினான்ஷியல் இஷ்யூ ஆகிருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனை மறந்துட்டேன். நிக்சான் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விலைவாசி ஏற்றம் அதிகமா போயிருச்சு அப்படின்றதுனால வந்து மக்கள் நிறைய சம்பளம் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் நிறைய செலவாகுது அப்படின்லாம் பார்த்துட்டு பணம் நம்மகிட்ட ரொம்ப கேஷ் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பிரசிடென்ட் ரிச்சர்ட் அப்படின்றவரு கேஷ் வந்து வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, கோல்டு மட்டும் வாங்கி வச்சுட்டே ஆமா இருக்காங்க. அதப்பா இப்ப அந்த லிமிட் பண்றாங்க. இப்ப கோல்டு ஏன் ரொம்ப ரொம்ப வேல்யூவா பாக்குறோம்? ஏன்னா அது எங்க போனாலும் அத திரும்ப கேஷா மாத்திக்க முடியுது. இன்னொரு ரீசன், இன்னொரு ரீசனா?
இதுதான் எங்க போய் கொடுத்தாலும் வேல்யூபிளா இருக்கு கோல்டோட அது. குவான்டிட்டி கம்மி தான், சப்ளை கம்மி உலகத்துல. ஆஹ் அவைலபிலிட்டி தண்ணி மாதிரி கிடையாது. தண்ணி மாதிரி கோல்டு இருந்துச்சா யாரும் மதிக்க மாட்டாங்க. அதோட இல்ல அப்படி அவைலபிலிட்டி. பார்த்தா ஏகப்பட்ட இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிதானே இருக்கு. லிமிட்டட் ரிசோர்ஸா இருக்கதானே செய்யுது. ஆமாப்பா, அந்த லிமிட்டட் ரிசோர்ஸ்லயே மக்களுக்கு இது அது அதோட குணாதிசயங்களால மக்களுக்கு பிடிச்ச விஷயமா அது இருக்கு. லிமிட் அப்படி. கம்மியாவும் இருக்கு. மக்கள் மத்தியில, மக்கள் மனசுல அது ப்ரெஷியஸ் மெட்டல்ன்ற பேரை கொடுக்குற அளவுக்கு அது அதோட கலர் சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அப்படி இருக்கு. ம், அதனால மக்கள் அதிகமாக அதை விரும்புறதுனால அது அதுக்கான அந்த இந்த இடத்த பிடிச்சிருக்கு. முக்கியமான ம், காரணம் அது லிமிட்டான ரிசோர்ஸ், அது ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. அதனால தான் டாலரும் அதோட லிங்க் பண்ணி, இதுக்கு பேர் வந்து கமாடிட்டி கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ம், பொருளை சார்ந்து இந்த பொருள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் டாலரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. கோல்டு எந்த அளவு, கோல்டு 10 கிலோனா 10 கிலோக்கு உண்டான தங்கம் சி டாலர் பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்படியே போச்சுன்னா கோல்டோட சப்ளை ரொம்ப கம்மி. அந்த சப்ளையை அந்த நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்வ் அளவுக்கான பணத்தை மட்டும் அச்சடிச்சோம்னா டெவலப்மெண்ட்டோட ரேஷியோ ரொம்ப கம்மி. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரொட்டேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சில காரணங்களால் ரிச்சர்ட் 1971 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த எவ்வளோ கோல்டு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்ற கான்செப்டை கேன்சல் பண்ணுறாரு. ம், நாங்கள் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி பணத்தை அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ம், ஸோ அவங்க அப்போ வாங்கின அதுக்கப்புறம் எல்லாரும் கோல்டை கொடுத்து டாலரை வாங்கினவங்க டாலர்லேயே ட்ரேட் பண்ணி பழகிட்டாங்க. யாரும் திருப்பி கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா வைடாக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 10-15 வருஷம் அதிலே ட்ராவல் பண்ணதுனால ரிவர்ஸ் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இந்த கான்செப்டே நல்லா தான் இருக்குது, ஒரு யூனிவர்சல் கரன்சி. ஏன்னா கோல்டு வந்து டிரான்ஸ்போர்ட், இப்போ ஒரு 100 கிலோ கோல்டு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா நான் அதை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்கணும், அதை நீ வாங்கிட்டு போய் ஒருத்தர் வைக்கணும். அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் வேணும், ஸ்டோரேஜுக்கு இடம் வேணும், டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் இருக்குது. அப்போ கரன்சியாக இருக்கிறப்ப இவ்வளோ விஷயம் தேவையில்ல. ஒரு ஆள் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு ஆளோ 2 ஆளோ ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு ஹெவி வெஹிக்கிள் தேவைப்படாது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. இப்போ கோல்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். பட் பணம் ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாரும் டாலரையே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் சேர்ந்த ஓகே. தங்கத்தை அங்கேயே விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக கேஷ் கிடச்சிருச்சுல்ல, அதுக்கு ஈக்குவல் ஆஃப் கேஷ் கிடச்சிருச்சுல்ல. ம், அதுக்கு மதிப்பு அதிகம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ம், அப்புறம் அதிலே ட்ரேட் பண்ணி பழகிட்டாங்க. ம், இதுதான் நாளடைவில் நிறைய பேர் இன்னும் 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 வாங்குவாங்க. அமெரிக்கா தான் உலகத்தோட மிக சிறந்த நாடு அப்படின்றது நிறைய growth அவங்களே கொடுத்துருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ். பட் அந்த டாலருக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லா நாடுகளும் அதை பயன்படுத்துகிறாங்க காமனாக அப்படின்றதுனால அது அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இது இப்படியே போகக்கூடாது. ஓகே. அதாவது இப்படிதான் வந்து யுஎஸ்ஏ கிட்ட இவ்வளவு கோல்டு சேர்ந்துச்சு. ஆமாம், ஓகே. இந்தியா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 1991 வரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் எக்கானமி. நம்ம யாருக்குமே ட்ரேடெல்லாம் வச்சுக்க மாட்டோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இடம் ஹெல்ப் கேட்போம். நம்ம கிட்ட ஒருத்தர் விற்பாங்க, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பொருளை விற்பாங்க, நம்ம இன்னொரு நாட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை விற்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீயே யாரும் என் ஊருக்குள்ள வராத, நானும் யாரும் உன் ஊருக்கு வரமாட்டேன். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ம், 1991 வரை நம்ம க்ளோஸ்ட் எக்கானமி தான். ம், வெள்ளைக்காரன் வெளியே போனப்ப ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் ஈக்குவலா இருந்துச்சு. ம். பட் இல்ல இல்ல அதாவது இருங்க, இப்பதான் கேள்வி வருது. இது என்ன, எல்லாரும் இதையே வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டாலரும் ஒரு ரூபாயும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு ம் சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு ரூபாயை கொடுத்து அங்க பொருளை எதுவும் வாங்கிட்டு வந்துட முடியாது. கோல்ட கொடுத்தாதான் டாலர் கிடைக்கும்ங்கிற சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆமா, அதாவது அங்க ஆனா பேசுறது மட்டும் இப்படி பேசுறீங்க. $1 வச்சு இந்தியாவில் எவ்வளவு ஒரு பொருளை வாங்க முடியுமோ அதே போல ₹1 வச்சு வாங்க முடியும். இப்படி பாரு, $1க்கு 1 கிலோ சிக்கன் வாங்க முடியல. அதே அதாவது என்னன்னா இங்க மதிப்பு எப்படி வருதுன்னா, என் நாட்டுக்குள்ளார நான் வாங்குறத தாண்டி வெளிநாட்டுக்கு போய் என்னால அதையே மாதிரி செலவு பண்ண முடிஞ்சதுன்னா அப்ப அவனும் நானும் ஈக்குவலு. சரி, ஓகே. ஆனா வந்து அதாவது அவன் மட்டும்தான் இங்க வந்து பண்ற மாதிரி இருக்கு.
பா அதான் சொல்றேனே, நான் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் எங்கேயும், அதான் க்ளோஸ்ட் எக்கானமி. எந்த கவர்மெண்ட்டும் உள்ள வந்து நம்ம நாட்டுக்கு செலவு பண்ண முடியாது, ஒரு பொருளை அப்போ விற்கவோ இந்த வாங்கவோ டைலாக் முடியாது. இதுவா இருக்கு, என்ன சொல்றது, தேவையில்லாத ஒண்ணா இருக்கு. இல்ல அது அப்படி சொன்னாங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கான ரெஃபரன்ஸை நான் இங்க தான் கொண்டு போக முடியும். இப்படி சொன்னாங்க, வேல்யூ வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1991 வரை நம்ம எந்த நாட்டுக்குள்ளேயும் போய் ட்ரேடும் பண்ணல, எந்த நாளும் நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணல. 1990ஸ்லாம் பார்த்த அப்படின்னா இங்கே பயங்கரமான பஞ்சம். நம்ம நாட்டில் பணம் இல்லை. வெள்ளைக்காரன் விட்டுட்டு போனப்பயே உங்களால் இந்தியா ஒரு நாடாக ரூல் பண்ண முடியாது, கவர்னன்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் இந்தியா பல நாடுகளாக பிரிஞ்சிருன்ற மாதிரிலாம் நிறையா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்தியா சிங்கிள் கண்ட்ரியாக இருக்க முடியாது, உங்களை ஆள்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை கிடையாதுன்ற மாதிரிலாம் நிறையா ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு மேனேஜ் ஆகி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க. 1951 எலெக்ஷன்ஸ்லாம் வச்சாங்க. பட் 1990s நிறைய பஞ்சம். ஃபாரின் லேண்ட் அமெரிக்காவில் இருந்து வந்து கோதுமை சோளக்கருதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஹார்பரில் கொட்டிட்டு போயிடுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இன்னும் அதை பற்றி படிக்கல, கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நம்ம பிடிஎஃப் சிஸ்டமை மக்களுக்கு வந்து பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் கூட டைரக்ட் சர்வீஸு பீப்புள் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராக நினைக்கிறேன், சர்வீஸ் சென்டரோ அப்படி வரும். மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கான இடத்துக்கு பேர் தான் பிடிஎஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோதுமை அரிசி அப்படி கொடுக்க வந்தது தான். மக்கள் நிறைய பஞ்சத்தில் இருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அவங்களோட கஜானாவில் சேர்த்து வச்சிருக்க சரக்குகளை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகிக்க ஆரம்பித்தாங்க. 1991 ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, எதுவும் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப வேர்ல்டு பேங்கோட சஜஷனாக நீ வந்து உன் நாட்டுக்குள்ளே யார் வேணால் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் எக்கானமியை மாற்று. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி, அது எல்பிஜின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கீம் பேர். லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், அப்புறம் பீக் ஏதோ வரும், ஓகே அது வாட்டம் ஞாபகம் இல்லை. ஸோ 1990 ஓப்பன் எக்கானமி கொண்டு வராங்க. அந்த ஓப்பன் எக்கானமியில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கும், யார் வேணால் நாட்டுக்கு உள்ளே வெளியே போய் ட்ராவல் பண்ணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவோட வளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. அப்போ மற்ற நாடுகளும் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்மளும் நம்ம நாட்டில் இருக்க கோல்டு கொண்டு போயிட்டு வேர்ல்டு பேங்க்கில் கொடுத்து தான் நம்மளும் காசு வாங்கிட்டு வரோம், காசு வாங்கிட்டு செலவுகள் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து 1949க்கு முன்னால அவங்க பிரிட்டிஷ் தான் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த அதாவது அவங்களோட கோல்டை கொடுத்து யூஎஸ் டாலர் வாங்கி க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் 1990 வரைக்கும் எப்படி சமாளிச்சாங்க இந்தியா? இப்போ நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. கிடையாதுன்னா அப்ப எப்படி இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்பயுமே ஃபேக்டரிஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே யூகேல இருக்க ஆட்கள் ஃபண்டு பண்ணி வாங்கி செலவு பண்ணி பிஸ்னஸ் மேன்ப்பா. யூகே கவர்மெண்ட் இங்கே வரலப்பா. அதாவது நம்ம இந்தியாவுக்கு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகே இருந்து எந்த கவர்மெண்ட்டும் வரல. இனிஷியலாக ப்ரைவேட் கம்பெனிஸ் தான், இங்கே மிளகு நிறையா கிடைக்கிது கம்மி விலைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் வர ஆரம்பித்தாங்க. அவன் தங்கது ஒரு இடம் கேட்டு அந்த இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரசர்கள் கிஃப்ட்டு ஃபண்டு அது இதுன்னு கொடுத்து அரசர்களை உஷார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் ஒரு சின்ன கோட்டை பெரிய கோட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போய் ஒரு கோட்டையவே கட்டி முடித்தான். அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அரசனையே அப்போஸ் பண்ணி அவனையும் இவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி தான் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகலை. டெல்லியில் இருந்தாங்க, கொல்கட்டாவில் இருந்தாங்க, இந்த பக்கம் கோவா சைடு கொஞ்சம் இருப்பாங்க, விசாகப்பட்டினம் கொஞ்சம் சைட் கொஞ்சம் பக்கம், அங்கே இந்த 4-5 இடத்துல தான் முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அங்கே இருந்த ஆட்களை வச்சு இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் தான், அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அவங்க தான் முக்கியமான வேலைகள் நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க முக்கியமான வேலைகள் பார்த்துட்டு இருந்தால அவங்களோட வேலைக்காக அவங்க வந்து
சம் மிஷினரிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மிஷினரிஸ்க்கு க்ரூட் ஆயில் ஒரு இதா இருந்திருக்கும். ஆமா, அவங்க டைரக்டா வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் 19 ஆமா கரெக்ட். அந்த இதெல்லாம் மிஷினரிஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படியே விட்டுட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1990க்கு முன்னால வரைக்கும் நாமளும் ஏதாவது மிஷினரி வாங்கி நம்மள டெவலப் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் சம் மிஷினரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்பெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க? அப்பெல்லாம் சமாளிக்க முடியல. ஓ, சமாளிக்க முடியாததுனாலதான் கடைசியில இப்படி ஒரு பஞ்சமா அது வந்து ஆமா, சமாளிக்க முடியாததுனாலதான் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் சோத்துக்கே வழி இல்லாம கிட்டத்தட்ட இந்த டைம்ல தான் நம்மள வயசுல இருக்க எல்லா மக்களோட தாத்தா இந்த 18 ஒரு 20 டு 25 27 வயசுக்குள்ள எல்லா யங்ஸ்டர்ஸோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த எல்லா அசட்டும் வித்து இருக்கிற காசுல வாழ்ந்தா போதுன்ற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. கரெக்ட். இது இந்த டைம் தான். ஏன்னா எங்க தாத்தாக்கு 20 ஏக்கர் சொத்து இருந்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு வந்திருக்காங்க டோட்டலா. ஸோ 10,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு சின்ன பணம். 20 ஏக்கர்ன்றது எவ்வளோ பெரிய இடம். பட் மெயின் லேண்ட் அது ஒரு இன்னைக்கு அது பைபாஸ் பக்கத்து ரோட் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கு இடம். ஸோ அன்னைக்கு இந்த அளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சு நாடு. சமாளிக்க முடியல, குரோத்து காட்ட முடியல, குரோத்து கொண்டு வர முடியல. வெள்ளைக்காரன் பண்ண அளவுக்கான மேனேஜ்மெண்ட்டை நம்மளால பண்ண முடியல. மினிமலாக பண்ணிட்டு இருந்தாங்க, அது பத்தில். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு பேங்க்ல கடன் கேட்டு கோல்டை வந்து இதாக வச்சு எங்கே வச்சு அடகு வைக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். பணத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் உள்ளே வந்துச்சு. பசுமை புரட்சி ஷார்ட் டைமில் நிறைய ஈல்டு கொடுக்க மாதிரி கிராப்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு. இந்த ஃபெர்டிலைசர்ஸாக வேர்ல்டு வார் 2 டைமில் வந்து பார்த்தா அப்படின்னா வெடிமருந்தாக வச்சுருந்தது தான் கடைசியாக இப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. யூரியாலாம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணால் ஒரு வெடிமருந்து. பட் போருக்கான காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெடிமருந்தெல்லாம் ஸ்டாக் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட தள்ளிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 64 டன்னு வந்து யூகேலேருந்து நம்ம ரூல் பண்ண பிரிட்டிஷ்கிட்ட இருந்து 64 டன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரில. லாஸ்ட் இயர் ஒரு 125 டன், டோட்டலாக ஒரு 125 டன். லாஸ்ட் இயர் இது வரை ஒரு 165 டன்னு கோல்டு வந்து நம்மளோட கோல்டு அங்கேருந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் டாலர் இம்பார்ட்டன்ஸ் அதிகரிச்சுது. ஒன்ஸ் யூகே வீக்காக ஸ்டார்ட் ஆன உடனே டோட்டல் கண்ட்ரோலும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் இல்லை, சாஃப்ட் எக்கானமின்னு சொல்லுவோம், சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. அதன் மூலிமா ஜெயிச்சது. அடிச்சுக்கிட்டு யார் ஜெயிச்சாங்கன்னு முக்கியம் இல்லை, 2 தான். இப்படி இருந்தாங்க, அது எப்படி இப்படி போச்சு அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னா அடிச்சுக்கல. சாஃப்ட் பவர் டிப்ளமேட்டிக் மூலயமா எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் வச்சா அந்த நாட்டோட குரோத்து குறையுமோ அங்கங்கே விஷயங்கள்லாம் பண்ணி 4 அடிகள் அது கீழே இறங்குச்சு, அது மேலே ஏறிட்டாங்க. நம்மள ஆக்குப்பை பண்ண மாதிரி யாரும் போய் பிரிட்டிஷ் ஆக்குப்பை பண்ணல. பிரிட்டிஷ் தானாகவே அந்த சாம்ராஜ்யம் செய்ய ஆரம்பிச்சது, பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க மேலே வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னா டாலர் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னா நான் க்ரூட் ஆயில் கொடுப்பேன். டிமாண்ட் ஆரம்பிக்கிறப்ப தான் கோல்டை கொடுத்து டாலர் வாங்கி, டாலர் வச்சு க்ரூட் ஆயில் வாங்கி, க்ரூட் ஆயில் வச்சு அந்த நாட்டை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அதாவது இப்ப என்னடானா அதான் என் தாத்தா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேலையில, ஆனா ரியாலிட்டி என்னவா இருந்திருக்கிறான், அப்படி பண்ணலாம்னா நம்ம இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். ஆமா, எக்ஸிஸ்டன்ஸ்லயே இருந்திருக்க மாட்டோம். ஆமா, அப்பெல்லாம் ரொம்ப பஞ்சம். ரியாலிட்டி அதுதான், அதான் எக்ஸ்ட்ரீம் பஞ்சம். பட் நான் சொல்றேன், அந்த மாதிரி டைம் லைன்ல ஏதோ ஒரு ஜென்ரேஷன் மூவ் ஆன் ஆகி சஸ்டைன் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீயோ நானோ இப்படி ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இதே டைம்ல இவனுங்க உட்காந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டிப்ரெஷன் பார்த்துருந்தாங்கன்னா இவனுங்க டீட்டெயிலே எல்லாம் போயிருப்பானுங்க.
பட் இப்போ நம்ம பாஸ்ட்டை எந்த அளவுக்கு நம்ம ரெகனைஸ் பண்றோன்றதுக்கான இதே இல்லாம போயிடுச்சு. இப்போ இவங்களை விட்டுருப்பா, நம்ம தாத்தா ஜென்ரேஷனை விட்டுரு, தாத்தாவோட 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 தாத்தா ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல யாரோ ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்காக இன்னொருத்தரை கொண்டிருப்பாங்க. நான் உயிரோட இருக்கணும், அல்லது என் குடும்பம் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சோல்ஜராவோ இல்லை வந்து ஒரு ஒரு காட்டுவாசியாவோ ஏதோ ஒரு ஆன்சிஸ்டர் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு ஃபெல்லோ ஹியூமனை கொன்று சஸ்டைன் பண்ணி ஜெயிச்சு அடுத்த கட்ட மூணாயி வாழ்ந்துருப்பாங்க. அப்படி அவங்க உயிரை ரிஸ்க் வச்சு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம இன்னைக்கு எதுவுமே ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ டீசெண்டா வீணா போறாங்கன்றது தான் இந்த காலத்துக்கான பஞ்சம். எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறது தான் இந்த காலத்து பஞ்சம். இருக்கு இல்லையா? இல்ல சும்மா காமெடி சொன்னேன். பட் அதான் ஒரு காலத்துல உயிர் வாழணும் அப்படின்னாலே இன்னொருத்தனை கொன்னாதான் முடியுன்ற இடத்துல இருந்து உயிர் வாழணும் அப்படின்னாலே எல்லாத்தையும் வித்து இருக்க காசுல தான் பண்ண முடியும் அப்படின்ற காலத்தெல்லாம் தாண்டி இங்க வந்து நிறைய நோய் வந்துச்சுப்பா. அத்தனை காலகட்டத்துல ஒரு பட்டத்துல என்ன சிக்கன் பாக்ஸ் அது ஒரு பக்கம் பயங்கரமா போட்டு தாக்குச்சு, ஒரு பக்கம் டயரியா, ஒரு பக்கம் டெங்கு, ஒரு செஞ்சுரியிலையும் ஏதோ ஒரு பெரிய நோய். அது ஜென்ரலா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு பயங்கரமான பெரிய நோய் கூட தாக்கியிருக்கும். ஒரு காலத்துல அது பிளேகா இருந்துச்சு. 1800ல பிளேகு, 1900ல டயரியா, இல்லை டயரியா ஃபர்ஸ்ட், பிளேக் செகண்ட் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆர்டர் மாறி மாறி வரும். பட் ஒரு செஞ்சுரியில கண்டிப்பா ஒரு நோய். இந்த 20th செஞ்சுரியில இப்போ கொரோனா அந்த மாதிரி. இது நம்ம இதில் கூகுளில் போட்டு பார்ப்போம் என்னன்னு. இன்ஃப்ளூயன்ஸா 1996 தான் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லி அது ஒரு அது ஆயிருக்கு. பேனவிகாசா H1N1. இந்த H1N1 பற்றி இன்னும் ஸ்டில் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், வரும். கிட்டத்தட்ட 1 மில்லியன்னா 10 லட்சம், 50 மில்லியன் பீப்புள் இறந்துருக்காங்களாம். உலகளாவில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனா, இதில் 1 பில்லியன், ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஓகே 1900ல ஓகே ஃபைன். ஸ்மால் பாக்ஸ், அதான் 1800ல. ஓகே ஓகே ஸ்மால் பாக்ஸ். நம்ம ஆக்சுவலி டாபிக் வந்து அதான் டாபிக் பேசிட்டோம், அவ்வளவுதான். பட் அதான் இது ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் தான், அதை நான் ட்ராவல் ஆகி போயிட்டேன். ஸோ டாலருக்கான முக்கியமான விஷயம் ஏன் இவ்வளோ பரவி இருக்குன்னா அந்த எக்கனாமிஸ்ட் தான், அந்த குரூப் ஆஃப் எக்கனாமிஸ்ட் சொன்ன அறிவுரையின்படி கவர்மெண்ட் எடுத்த முடிவு தான் ரொம்ப ஈஸியாக சவுதி அரேபியாவை போய் முற்றுகையிட்டு சரண்டர் பண்ணுங்க, நீங்கள் நாங்கள் தான் உங்கள் நாட்டுன்னு எண்ணெய் எடுத்து விற்போன்னு சொல்லி மிரட்டல. உனக்கு என்ன தேவை? உனக்கு காசு தேவை. எது காசு தேவை? டெவலப்மெண்ட்டுக்கு காசு தேவை. பாரு என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. என்கிட்ட பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆர்மி இருக்குது. நான் உன் மக்களுக்கு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்குறேன். மக்கள் உன் மேலே உனக்கு அகேன்ஸ்டாக திரும்பாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் முன் வந்து பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காச்சும் ரீபே பண்ணணும் அப்படின்றப்ப மக்கள் உனக்கு அகைன்ஸ்டா திரும்பாத மாதிரி பாத்துக்கிறேன்னா அது எப்படி? அது மக்களோட மைண்டையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. அரசர் ஆட்சிய எப்பயும் மக்கள் அப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல ஏதோ சில குரூப் வந்து கிளம்பும். அந்த மாதிரி குரூப் கிளம்பாம பாத்துக்கிறதுனா அது என்ன வேணா மெத்தடா இருக்கலாம்.
என்ன வேணா மெத்தடா இருக்கலாமா? எப்படி சொல்றது, போட்டு கூட தள்ளுவாங்கன்னு வச்சுக்கோவேன். இல்ல போட்டு தள்ளுறது அவங்களால அசால்ட்டா பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி வந்து மக்களை மக்களாவே வச்சுக்கிட்டு அவங்க டைவர்ட் மண்டைய பண்ணிட்டா மட்டும் வேலை குழப்பி முடிஞ்சு. பண்றதுதான் அதுக்குதான்ப்பா கரெக்டா ஒலிம்பிக் பண்ண கேம்ஸ் முடியும். கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் கொண்டு வந்து அங்கதான் வேலை காமிச்சாங்க. ஓகே, அப்போனா எப்படியோ ஒரு வகையில வந்து உலகத்தையே எப்படியோ ஒண்ணு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கறது பேச வேண்டியதா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இப்ப இப்ப நம்ம 2 பேரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போறதை வச்சுதான் கட்சிகள் சிஎம் ஆகுறாங்க, ஆகல. ஆனா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதையும் அவங்க தானே முடிவு பண்றாங்க. யாரு? அந்த இன்புட்ஸ் கட்சிக்காரங்க இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியா நீ அதாவது உனக்காக தான் கவர்மெண்ட், ஆனா நீ கவர்மெண்ட்டுக்காக தான் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஆமா, சொல்ல ஒரு பாயிண்ட் புரியுதா? கவர்மெண்ட்டுக்காக தான் நீ கரெக்ட். ஆமா, அவங்களுக்கு வந்து இப்ப ஓட்டு போறதுக்கு ஒரு நபர் வேணும். ஃபார் த அந்த பீப்புள் நபர் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள், மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆட்சி. யாருக்காக? மக்களுக்காக. ஆனா இப்ப இப்ப இந்த இந்த ஜாதி ஓட்டுக்கெல்லாம் இவங்களுக்கு, இந்த ஜாதி மக்கள் ஓட்டுக்கெல்லாம் இவங்களுக்குன்னு சொல்லி இவங்க அந்த மக்கள் ஓட்டுக்கெல்லாம் வாங்கி அதன் மூலியமா பவர், நீங்களாம் சேர்த்துதான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி நம்மகிட்டலாம் சொல்லி நம்ப வச்சுட்டு அந்த பவரை அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சரி, இது வந்து இந்த வேர்ல்டு வைடு இது எப்படி நடக்குது? இதேதான் இது பெருசுபடுத்து. ஒரு நாடு, இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லி அந்த நாடுகள்லாம் அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. சரி ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் முடியாது நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோவேன். டைரக்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ சிம்பிளாக சைனா வந்து ஸ்ரீலங்காவுக்கு 99 கணக்கு கொடுத்துச்சு. ஸ்ரீலங்கா திருப்பி பே பண்ண முடியலன்னு சொன்ன உடனே ஒரு ஹார்பரை 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு வாங்கிடுச்சு. இப்படிதான் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது. அவன் கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே வாலண்டியரா போய் லோன் கொடுக்கறது. கேட்கறது இல்ல, வாலண்டியரா போய் நாங்க லோன் கொடுக்குறோம்னு சொல்றது. சரி அவனே கஷ்டத்துல இருக்கான், சரின்னு வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு கட்ட முடியல, அவனால கட்ட முடியாதுன்னு தெரியும். கட்ட முடியாத உடனே சரி இந்த ஹார்பர் எனக்கு கொடுத்துரு, ஒரு 99 100 வருஷத்துக்கு கொடுத்துரு. யாரும் 100 ஃபில் பண்ண மாட்டாங்க, 99 தான் போடுறாங்க. எனக்கும் ஏன்னு தெரியல, பார்க்கணும். சரி இந்த 99 எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்தியாவோட பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல சைனாவோட ஒரு போர்ட் வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு பாதுகாப்பா? நான் வந்து கேள்விக்குறியாகுது. என்னோட என்னோட கப்பல், ஒரு வணிக கப்பலை கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் சப்மரீனை கொண்டாந்து அங்கிருந்து இந்தியாவை அடிக்க முடியும்ல? முடியும். ஸோ இப்போ இது நடக்காம பார்த்துக்கிறது இந்தியாவோட வேலை. அப்ப அதுக்கு பக்கத்துல இந்தியா ஒரு போர்ட்டு கட்டுறாங்க, அந்தமான் நிக்கோபார்ல இந்தியா ஒரு போர்ட்டு கட்டுறாங்க அதை கண்காணிக்கிறதுக்காக. ஸோ அவன் எடுக்கிற ஒரு பாலிடிக்ஸை இவங்க இப்படி மேட்ச் பண்றாங்க. எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டை. இப்படி இந்திய லெவலில் பார்த்த அப்படின்னா இதே ஃபார்முலா தான், உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். இப்போ அப்பா அம்மா பொண்ணுங்களுக்கு ஏன் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் வரைக்கும் தான் அவளுக்கு எதுவும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் வந்து இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன காலத்துக்கானாலும் பொண்ணு நீ செலவு பண்ணலாம், செலவு பண்ண புருஷங்காரன் வேணும்னா சொல்ல போகிறதில்ல. பட் அதையே ஒரு காரணமாக சொல்லி இவங்க அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணுறாங்க. பட் நீ தான் அவங்கள பார்த்துக்க போறன்றது அங்கே லேட்டர் பீரியட் தெரிஞ்சாலும் லேட்டர் பீரியட் வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நீ தான் அவங்கள பார்த்துக்கிற சூழலுக்கு ஆளாக்கப்படுற. ஸோ இந்த கவர்மெண்ட் உன்னை அப்படிதான் பார்த்துக்கணும். பட் நம்ம தான் இந்த கவர்மெண்ட் பொம்பளை பிள்ளையோட பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கொடுத்து 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 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பாட்டு வேலையை முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிடுது. பட் அந்த அந்த மேல் கேரக்டர் ஒரு கேரக்டர் இங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. நம்மளை பார்த்துக்கிற கேரக்டர் ஒன்று இருக்கணும்ல, அது இருக்கானே தெரிய மாட்டேங்குது.
நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். எல்லாம் என்ன 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 பாராட்டி சீராட்டி வச்சோம்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி தான். உங்களுக்காக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து பவரை ஓட்டுன்றது மூலயமா பவரை வாங்கிட்டு அதை அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்க, அந்த பவர் அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. திருப்பி ஒரு பேர் சொல்றாங்க, இந்த டைம் நாங்கள் அதை சரியா பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. திருப்பி நம்ம பவரை கொடுக்குறோம், திருப்பி அந்த பவர் அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாலர் இப்படிதான் சாஃப்ட் பவரா டைரக்டா அடிச்சு நான் சொல்ற செய்யறேன்னு சொல்லாம உங்களுக்காக தான் பண்றேன், உங்களுக்காக தான் வரேன், உங்களுக்காக தான் வரேன்னு சொல்லி எப்படி வந்து ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி நான் உனக்கு இது எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. கொடுத்தாங்க, டெக்னாலஜியும் கொடுத்தாங்க, கொடுக்காமலாம் இல்லை. பட் எந்த விதத்துலையும் சவுதி அரேபியா கையை விட்டு மீறி போகாத மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டாங்க. இன்னைக்கு வர சவுதி அரேபியா எந்த டெக்னாலஜி அவைல் பண்ணாலும் அமெரிக்கா கூட தான் அக்ரிமெண்ட் போட்டாகணும், அவன் கிட்ட தான் வாங்கி ஆகணும் எல்லா டெக்னாலஜியும். அதை வாங்கி இங்கே டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு போட்ட ட்ரீட்டி இன்னைக்கு வரை ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவு பக்காவா பிளான் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட சாஃப்ட் பவர் தான் இன்னைக்கு அமெரிக்காவோட டாலர் இவ்வளோ மக்களால் பகிரப்படுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுறதுக்கும் காரணமாக இருக்கு அந்த அக்ரிமெண்ட். அவ்வளோதான். வேறு ஏதேனும் கேள்விகள்? ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லைன் எபிசோடில் டாலர் ஏன் இந்த அளவுக்கு புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். மக்களுக்கும் இதை பற்றி புரியும் நினைக்கிறேன். புரியாத மீண்டும் ஒரு டைம் பாருங்கள். கொஞ்சம் சுற்றி வளர்த்து தான் பேசியிருப்போம். இன்னும் அந்தளவுக்கு சுருக்கமாக சுவையாக பேசுகிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல. சீக்கிரம் வளர்ந்துருவோம் நான் நம்புகிறோம். இல்லைப்பா? என்னப்பா, ஆமாவா இல்லையாப்பா? இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். ஓகே, இதை வந்து சுற்றி வளைச்சு நாங்கள் பேசுவோம், நீங்களும் சுற்றி வளைச்சு கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். தலைவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சுருக்கமாக சுவையாக பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.